அமுதா, நடக்கிற கதையை பேசு. வெயிட் பண்ணு. மகாலிங்கம் ஜெயில இருந்து வெளியில வந்துட்டாருன்னு தெரிஞ்சா சரவண மாமா, மணிகண்ட மாமா, தேவானக்கா இவங்க எல்லாரும் என்ன ஆவாங்க? அவ்வளவுதான், பயந்து போயில இருப்பாங்க. கரெக்ட். அதுதான் நமக்கு வேணும். அதுவும் அந்த புனிதா ஜாமீன்ல எடுத்தான்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், புனிதாக்கா கதை கதம் கதம். அதுதான் என்னோட ஐடியா. என்ன முத சொல்ற? அது எப்படி முடியும்? இந்த குடும்பத்துக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சா புனிதா எப்படி மகாலிங்கத்தை ஜாமீன்ல எடுக்க சம்மதிப்பா? அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. நாம தான் சம்மதிக்க வைக்கணும். நம்பி மாமாக்கு பழசு எதுவும் ஞாபகம் இல்ல. இத நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். நம்பி மாமாவை நாம தான் கடத்த போறோம். ஐயோ, நம்மளா? கடத்தி எங்க கொண்டு வைக்க சொல்ற? அப்படியே அவரை நம்ம கடத்தினாலும் மகாலிங்கத்தை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இதெல்லாம் யோசிக்காமையா நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். சொல்றேன். சரி, இத நீ எப்ப ஆரம்பிக்க போற? கூடிய சீக்கிரமே. புனிதா, உள்ள வரலாமா? வாங்க மாமா. உள்ள வரதுக்கு எதுக்கு பெர்மிஷன்லாம் கேக்குறீங்க? இல்ல, நைட் நேரம் உன்னை தொந்தரவு பண்ண வேணாம் தான் கேட்டுட்டு வந்தேன். ஒரு தொந்தரவும் இல்ல மாமா. என்ன விஷயம் இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? புனிதா, உங்ககிட்ட நான் எதையுமே மறைச்சதில்ல. நான் ஏன் வந்தேன்ற உண்மையை உங்ககிட்ட சொல்லிடுறேன். கபிலன் இல்லாம நீ தனியா இருக்க. இந்த வீட்டுல நடக்கிறது கபிலன் இல்லாம இருக்குது. இதெல்லாம் உன் மனசை நிச்சயமா காயப்படுத்திருக்கும். நீ தனியா இதெல்லாம் நினைச்சு அழுதுகிட்டு இருப்பன்னு தோணுச்சு. அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். தேங்க்ஸ் மாமா. இந்த வீட்ல அப்பா அம்மாவுக்கு அடுத்து என்கிட்ட அக்கறையா இருக்கிறது நீங்க மட்டும்தான். ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? யார் மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு அழுக வந்தா கூட நீ வெளியே காட்டிக்க மாட்ட. புனிதா, நீ போய் அத்தை கூட படுத்துக்க போ. நீ தனியா இருக்க வேண்டாம். நான் ஒன்னும் தனியா இல்ல மாமா, கபிலன் கூட தான் பேசிட்டு இருக்கேன். கபிலன் கூடவா? என்ன, எங்க வந்திருக்காரா? எப்ப வந்தாரு? புனிதா என்கிட்ட கூட சொல்லவே இல்ல. எங்க கபிலன்? கபிலன் மாமா, கபிலன் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. அவர் எனக்கு மட்டும்தான் தெரிவாரு. என் மனசுல எப்பவுமே கபிலன் இருக்கிறதுனால தனியா இருக்கிற உணர்வே எனக்கு வரல மாமா. நல்ல பொண்ணுமா நீ. நான் கூட நம்ம வீட்டுக்கு கபிலன் வந்திருக்காரோன்னு நினைச்சேன். இவ்வளவு அன்பா இருக்க பொண்ணை விட்டுட்டு எப்படிதான் கபிலன் அங்க இருக்காரோ? கல் நெஞ்சக்காரரா இருப்பார் போல இருக்கு. மாமா, அவர் எதுவும் சொல்லாதீங்க. அவர் ஒண்ணு கோவப்பட்டு போல, என் மேல இருக்கிற அக்கறையில தான் அவர் கிளம்பி போனாரு. அவர் தான் அங்க இருக்காரே தவிர அவர் மனசு முழுக்க என்கிட்ட தான் இருக்கு. சரி புனிதா, அவர் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நான் வேணா நாளைக்கு அவர் வீட்டுக்கு போய் அவர் அப்படியே குண்டுகட்ட தூக்கிட்டு வந்துடுவா? ஓ, அதெல்லாம் கூட நீங்க செய்வீங்களா? ஆனா அவரை எப்படி தூக்கிட்டு வருவீங்க? அவர் எப்படியும் ஒரு 70 கிலோ இருப்பாரு. என்ன ஜோக்கா? இந்த நேரத்துல இது ரொம்ப அவசியம் பாரு. ஆனா ஒண்ணு புனிதா, உன்னால மட்டும்தான் இப்படி இருக்க முடியும். ஒரு பக்கம் அப்பாக்கு உடம்பு முடியல, இன்னொரு பக்கம் தம்பிங்க சொத்து சொத்துன்னு பிச்சு புடுங்கிட்டு இருக்கானுங்க. இப்போ உன் வீட்டுக்காரர் வேற கோச்சிட்டு போயிட்டாரு. ஆனா இப்ப பாரு, நீ இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. பின்ன என்ன மாமா, வேற என்ன மாமா பண்ண சொல்றீங்க? நம்மள சுத்தி நடக்கிறதெல்லாம் யோசிச்சா நம்ம தலையில இடி இறங்குற மாதிரி இருக்கு. ஏதாவது ஒண்ணு சரி செய்யலாம் நினைக்கும் போது புதுசா இன்னொரு பிரச்சனை வந்துருது. நாம இதுல வேற என்ன செய்ய முடியும்? இந்த குடும்பத்து மேல ஆபத்து வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். சரி புனிதா, நீ இதை தனியா பண்ணாத, நாங்களா இருக்கோம். நான் இருக்கேன்.
உனக்கும் உன் குழந்தைக்கும் என்னைக்கும் காவல் நான் தான். கபிலன் கிட்ட உங்களை திரும்பி பத்திரமா நான் ஒப்படைக்கணும்ல. தேங்க்ஸ் மாமா. நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன? அப்பாவுக்கு பழைய நினைவெல்லாம் வரணும்னா அவரை பழைய இடத்துக்கு அழைச்சிட்டு போக சொல்லி டாக்டர் சொன்னாரு. நாம நாளைக்கு அப்பாவை மீனாம்பிகா அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? நாம அங்க போனா அப்பாவுக்கு ஏதாவது நினைவு வருதான்னு சொல்லி பார்க்கலாம். நீங்களும் என் கூட வரீங்களா? மாமா, என் அம்மாவுக்கு என் அப்பாவை பழையபடி திருப்பி கொடுக்கணும். புனிதா, மாமாக்காக நான் எதையும் செய்வேன். நாளை காலையில மாமாவை அழைச்சிட்டு மீனாம்பிகா அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோம். சரியா? தேங்க்ஸ் மாமா. சரி, லேட் பண்ணாம நீ படுத்து தூங்கு. அண்ணன் சுயநினைவோட இருந்தா நம்ம மேல கோவப்பட்டு ஏன் வீட்டுக்கு வந்த அப்படின்னு கேட்பாரு. இப்ப இதுதான் நல்ல சந்தர்ப்பம். அவர்கிட்ட நல்லா பேசி நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் வர மாதிரி நடந்துக்கிட்டா நம்ம பேர்லயே சொத்து எழுதி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அண்ணே, 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 நம்பி அண்ணே, உங்க அன்பு சகோதரி மணிமேகலனா. ஒர்க் அவுட் ஆகுது. மணிமேகலை விடாம கெட்டியா பிடிச்சுக்கோ. அண்ணே, இந்தாங்க அண்ணே காஃபி எடுத்துக்கங்க, வாங்கிக்கோங்க அண்ணே. அண்ணே, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆசாசியா மேகலை தங்கச்சி மேகலை தங்கச்சின்னு கூப்பிடுவீங்களே. நான் வெந்நீர் போட்டு கொடுத்தா கூட ரொம்ப ருசியா இருக்குன்னு சொல்லுவீங்க. வேற யாருமே இந்த மாதிரி போட்டு கொடுத்தது இல்ல அப்படின்னு கூட சொல்லுவீங்கண்ணே. என் விரலுக்கு தங்கம் முதலெல்லாம் போடுவேன்னு சொல்லிருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காண்ணே? அண்ணே, இந்த வீட்டுல நீங்க நம்ப வேண்டிய ஒரே ஆள் நான் தான். வாய் நிறைய தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிடுவீங்கண்ணே. நீங்க கூப்பிடுங்க, நான் உடனே வந்து நிப்பேன். புரியுதாண்ணே? இவருக்கு புரியுதா இல்லையானே தெரியலையே. ஆனா இனிமே அண்ணனை நான் கவனிக்கிற கவனிப்புல மொத்த சொத்து மணிமேகலுக்கு தானே அவர் முடிவு பண்ணணும். ச்சே, இந்த யோசனை முதலே வராம போயிடுச்சே. இவ்வளவு நாளையும் வேஸ்ட் பண்ணிட்டோமே. என்ன மேகலை மரமண்ட.